சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கழகத்தை வெற்றி பாதையை அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள். மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார், வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார், மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நிலவில் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை, ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை. எல்லாம் எங்களுடைய திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே மற்ற எதிர்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த எதிர்கட்சி ஓட்டுகள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல, அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன். ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு போட்டிருக்கலாம், நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் மனமுவந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற, எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் உள்ள தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். வெளிப்படையாக இந்த வெறுப்பு தெரிவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறைமுகமாக பாஜகவுக்கு அதிமுக துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.